அந்த கன்னியாகுமரி முதல் கல்கட்டா வரை ஒரு பாம்பு படுத்து கிடக்கிற மாதிரி காட்டினாங்க. ஒரு லிவியத்தான் பாம்பு சொல்லுவோம்ல, பெரிய பாம்பு அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு பறந்து இருக்க மாதிரி. அதாவது வஞ்சகத்தினால் நிறைந்த அந்த ஏரியாவாக இருப்பதாக காட்டினார். அதை ஏறி மிதித்து கொண்டு போட்டு வரணும் தான் பல ஜனங்கள். அது நம்ம ஒரு ஆளாக செய்ய முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட மயிலாடுதுறை தான் ஏழ்கை, மற்ற அந்த கடலோர பகுதி கன்னியாகுமரி முதல் கல்கத்தா வரை உள்ளதான இடங்கள் தண்ணீருக்குள்ளாக முங்கும், 50 கிலோமீட்டர் பாதிக்கப்படும், அதற்காக எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று நான் கூறியிருந்தேன். அப்போ இது எந்த வருஷம் என்று கூட கூறும்படிக்கு ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கமெண்ட், நீங்கள் என்ன டவுட்டு என்னன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் அதுக்கு பதில் தெரிவிக்கிறேன். 2012ஆம் ஆண்டு எனக்கு இந்த சொப்பனத்தில் சொல்லப்பட்டது. அதே போல் அந்த கன்னியாகுமரி முதல் கல்கட்டா வரை ஒரு பாம்பு படுத்து கிடக்கிற மாதிரி காட்டினாங்க. ஒரு லிவியத்தான் பாம்பு சொல்லுவோம்ல, பெரிய பாம்பு அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு பறந்து இருக்க மாதிரி. அதாவது வஞ்சகத்தினால் நிறைந்த அந்த ஏரியாவாக இருப்பதாக காட்டினார். அதை ஏறி மிதித்து கொண்டு போட்டு வரணும் தான் பல ஜனங்கள். அது நம்ம ஒரு ஆளாக செய்ய முடியும்? ஆண்டோடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை செய்யணும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அதை செய்யணும். அப்படிங்கும் போதில் அவங்களுக்கு சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். அப்படின்ன போதில் எனக்கு அந்த சொல்லுகிற வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் கொடுங்க அப்படின்னு சொன்ன போதில் ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு 2022 இந்த சமயத்தில் 2022, 24 அந்த சமயத்தில் எனக்கு என்னென்னா, இன்னொரு மிஷினரியில் ஜாயின் பண்ணி அங்கே எனக்கு ஊழியம் பார்க்கும்படிக்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நான் தங்கக்கூடியதான வீடுகள், மேல் வீட்டு வீடு, அந்த பகுதி எல்லாமே எனக்கு தரிசனமாக முதல் சொல்கிறார். அதே நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதாவது என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் சொப்பனத்தில் காட்டுவாங்க. நம்ம பாணியில் நமக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, போட்டு அதில் மாலை போட்ட மாதிரி ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே இன்னொருத்தவங்க ஏன்ட்ட இல்லை, இன்னொருத்தவங்க மூலிமா அதை வெளிப்படுத்தி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு கூட எனக்கு எச்சரிப்பு தெரிவித்தாங்க. நான் அங்கே ஆண்டவருக்காக செத்தாலும் பரவாயில்ல, அங்கே உள்ள ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் அங்கே நான் வந்திருந்தேன். அதே போல் எனக்கு 3 முறை அங்கே ஆபத்து, மரண அளவுக்கு ஆபத்து நடந்தது. ஆவியிலையும் சோர்வு ஏற்பட்டது, ஆத்மாவிலையும் சோர்வு ஏற்பட்டது. அது வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது நான் பல்லடத்தில் இருந்த போதில் ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய்க்கிருந்தேன். ஆனால் எனக்குள்ளே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முழு நேரமாக ஒப்பு கொடுத்து எனக்கு வர சொல்கிறாரு. நான் மெடிக்கல் ரெப் வேலை பார்த்துக்கிட்டு அதனுடைய வருமானத்தை வைத்து நான் போக வரும் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இருக்கும் போதில் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என்னுடைய சகோதரன் மூலமாக ஒரு மிஷினரியில் வாய்ப்பு கிடைத்தது. அந்த மிஷினரி, நான் எந்த மிஷினரி யார் இதையும் நான் சொல்ல மாட்டேன், அதனால் பொதுவாகவே நான் கூறுகிறேன். அந்த மிஷினரியில் நான் சொல்லுகிற காரியங்களை வைத்து இதை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் எதில் இருந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அப்போது ஒரு கிராமத்தில் எனக்கு அங்கே, அதாவது ஊர் சொல்கிறேன், சத்தியமங்கலம் என்கிற ஊரில் எனக்கு ஊழியம் இருக்கும்படிக்கு மெட்ராஸில் எனக்கு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அங்கே போய் குடும்பமாக நீங்கள் பல்லடத்துலேருந்து கிளம்பி குடும்பமாக தான் நீங்கள் அங்கே ஊழியம் பார்க்கணும், நீங்கள் அங்கே வந்துருங்கன்னாங்க. அதுவும் இன்டர்வியூ முடித்து அந்த ஒரு கேப் கொடுத்து மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் அங்கேருந்து எனக்கு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு இங்கேருந்து வேன் பிடிச்சிட்டு போனால் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து லோடு ஆட்டோ வர சொன்னோம். அது காலையில் வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு அவங்க வரும்போதில். அப்போது நைட்டு அவங்க என்ன நினச்சாங்க, நாங்கள் 2 வீலர்லாம் இருக்காது, அதிலே அள்ளி போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நான் என்ன நினச்சேன், நான் இருக்கிற வீட்டில் பாதி பொருளை வச்சுட்டு பாதி பொருள் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு 2 வீலரில் நான் போடலான்ற பிளான் இருந்தேன். அதே மாதிரியே எடுத்த முடிவு மாற்ற வேண்டாம்னு சொல்லி பார்த்தா கடைசியில் 2 வீலரை மேலே தூக்க வைக்கிறதுக்கு இடமில்லை, எதுக்குமே இடமில்லை. கடைசியில் நாங்கள் 2 பேரும் பின்னாடி 2 வீலரில் தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவங்க ஏற்கனவே சத்தியமங்கலத்துலேருந்து வந்ததுனால அவங்க ரோடு பிடிச்சி போயிட்டாங்க. பல்லடத்துலேருந்து மங்கள ரோடு வழியே போய் நேராக வாஞ்சிபாளையம் போய் அங்கேருந்து அவினாசி போய், அவினாசிலேருந்து சேவூர் போய் புளியம்பட்டி போய் சத்தியமங்கலம் அவங்க போயிட்டாங்க. நான் மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்த்தது அவினாசி வரைக்கும் தான் பார்த்துருக்குறேன். அங்கிட்டு போனால் கருமத்தம்பட்டி, இங்கிட்டு போனால் பெருமாநல்லூர், அதுக்கு மேலே நான் போனது கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறோம், 2 பேரும் 2 வீலரில் சரி வண்டி தான் முன்னாடி போகுதுன்னு பின்னாடியே போயிட்டோம். எத்தனை மணி தெரியுங்களா? நைட்டு 12 to 1 மணி, மினிமம் 1 மணின்னு வைங்களேன். 1 மணிக்கு நாங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போய்க்கிருக்கிறேன். இப்போ அப்படி போய்க்கிருக்கும் போதில் போக திடீர்னு பார்த்தா முன்னாடி போன வண்டி மறைஞ்சு போச்சு. எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. நம்பி ரோட்டில் போனாங்களா, அங்கிட்டு குன்னத்தூர் ரோட் இந்த ரோட்டில் போனாங்களா தெரியல, புளியம்பட்டி ரோட்டில் போனாங்களா தெரியல. அப்போ நான் ஆனால் வந்தாச்சு, வேறு வழி இல்லாமல் நான் அதே ரோட்டில் போயிட்டேன்.
ஃபோனில் போட்டு அப்படியே பாஸ்டர் நீங்கள் எங்கிட்டும் வளைஞ்சிடாதீங்க, நேராக வாங்கன்ட்டாங்க. நேராக போயாச்சு. நேராக போனால் அவங்க சத்தியமங்கலம் போய் அத்தானி மெயின் ரோடை பிடிச்சி அங்கே ஒரு கிராமத்தில் எனக்கு வீடு பிடிச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டாங்க. அங்கே அவ்வளோ நேரம் ஆன பொழுதும் அந்த ஊழியத்திற்காக ஏற்பாடு பண்ணின ஒரு 12 சகோதரர்கள் அங்கே வந்து அந்த மிஷினரிக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியதான குடும்பங்கள், ஜெபிக்கக்கூடியதான அவங்கள ஃபுல்லாக தாங்கக்கூடியதான அவங்க அங்கே இருக்கிறாங்க. எப்போ அவ்வளோ நேரத்தில் இருக்கிறாங்க. வந்தால் அவங்க பொருளை இறக்கி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நேரத்துலையும் வண்டி முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக புளியம்பட்டியிலேருந்து ரைட்டில் போகாமல் லெஃப்ட்டில் போய் நேரம் என்ன பண்ணிட்டோம், சதுமுவியா சிறுமுவி அந்த ரோட்டில் பிடிச்சி யானைக்காட்டுக்குள்ளே போயிட்டோம். போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னடா வண்டியை காணமேன்னு சொல்லி நான் ஃபோன் அடிக்கிறேன். ஐயோ பாஸ்டர் நீங்கள் யானை வர்ற பகுதி அந்த சைடில் போயிட்டீங்க, நீங்கள் திரும்ப ரிட்டன் வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து நீங்கள் ரைட்டில் கட் பண்ணுங்கள், அதான் அத்தானி மெயின் ரோடு, அங்கிட்டு வந்துருங்கன்றாங்க. ஐயோ யானைக்காடா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பின்னாடி வண்டி எடுத்து அதுக்கப்புறம் எப்படியும் ஆண்டவர் கிருபையில் வரும்பொழுது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா போலீஸ் நின்றுக்குறாங்க. அப்போ நம்ம வேறு யார்கிட்ட கேட்க முடியும், நேராக இந்த மாதிரி நான் பாஸ்டர் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து இங்கே வந்திருக்கிறோன்னொடனே அவங்க நம்ம சிஎஸ்ஐ ஆர்சி ரேஞ்சில் அந்த மாதிரி போங்க, பாஸ்டர் ஐயா அப்படியே ஐயா காலையில் போகணும் இப்படி போங்க அப்படி போங்கன்ட்டாங்க. நம்ம வந்து அத்தானி மெயின் ரோட்டை கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு நான் அந்த ரூட்டில் போயிட்டு நான் ஒரு வழிக்கு என்ன பண்ணியாச்சு, அந்த கிராமத்துக்கு போயாச்சு. அங்கே போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மறுநாள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மறுநாள் எனக்கு சனி ஞாயிறோ ஏதோ டைம்லன்றனால நான் திரும்பவுமாக பல்லடம் வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக வர வேண்டிய சூழ்நிலை வந்தேன். வரும்பொழுது தான் பார்த்தேன் அந்த ரோடுடைய பகுதியெல்லாம் ஒரு பக்கம் பக்கா காடாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கெவி பள்ளமாக இருக்குது. ஒரு ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துருந்தா அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது. அந்த ரோட்டில் போயிட்டு வந்துருக்கிறவங்களுக்கு சரி, நம்ம யதார்த்தமாக போனதுனால அங்கே ரொம்ப பயந்துட்டேன். சரி ரைட், ஆண்டவர் காத்துக்கிட்டார், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் சொல்லி மிஷினரியில் ஜாயின் பண்ணிட்டு உற்சாகமாக மிஷினரி பயணத்தை தொடங்குவோம், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை முழுசும் பார்ப்போம்னு சொல்லி சந்தோஷமாக என்ன பண்ணேன், மிஷினரியில் ஜாயின் பண்ணி அதில் இருந்து அங்கே ஊழியம் பார்க்கும் பொழுதில் முதல் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே. கைப்பிரதிகள் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு ஏரியாக்களையும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை. கிராமத்தில் அங்கே இயேசுனாலே ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அவங்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கும் போதில் கைப்பிரதி கொடுத்து பார்த்து கொடுங்க, ஜாக்கிரதையாக கொடுங்கன்னு அந்த 12 சகோதரர்களும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்து தானே ஆகணும், ஆண்டவருக்குன்னு வந்தாச்சு, அப்புறம் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா, டெய்லி அந்த ஊழியத்தை செஞ்சுருவோம் சொல்லி என்ன பண்ணேன். ஏன்னா நான் ஃபாஸ்டிங்கோடு தான் இருக்கிறோம் அந்த டைமில், ஒரு 20 நாள் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதோட அதோட கிளம்பி தான் வந்தோம். அப்போது ஊடால வந்து டிஎன் பாளையத்துக்கும் நாங்கள் இருந்த கிராமத்துக்கு இடையில வந்து ஒரு ஊர். அந்த ஊர் பகுதியில் நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும் போதில் அங்கே ஒரு வயசான அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. ஒரு தோட்டத்தோடு சேர்ந்த வீடு, அங்கே உட்காந்துருந்தாங்க. உட்காந்த போதில் அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கணும்னு நான் அந்த கைப்படுத்தி அதில் கொண்டு கேட்டில் சொருவ, ஏய் உள்ளவாப்பா அப்படின்னாங்க. யார்ப்பா உள்ளவா அப்படின்னாங்க. நானும் என்னோடய வீட்டுக்காரங்க தான் போயிருக்கிறோம். அப்போ சரி எதுக்கும் 2 பேருமே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அந்த அம்மா உட்கார்ந்துருக்குறாங்க. காலு கீழே ஃபுல்லாக அழுகி இருக்குது, அப்படியே பொத்து அடியுது, நாத்தம் அப்படியே குடல் ஒரு முட்டை அழுகுன நாத்தம் எடுக்குது, அவ்வளோ அழுகிய நாத்தம் வாடை அடிக்குது. அந்த அம்மா சொல்லுது, என்னையா அப்படிங்குது. அம்மா ஏசுசாமி ஏற்றுக்குங்கம்மா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் வியாதி பலவீனம் எல்லாம் மாறும் அப்படின்னு. ஏய் போப்பான்ட்டு, இந்தா உங்கள் ஏசுசாமி தான் கும்பிட்டேன், காலில் ஃபுல்லாக பொத்து ஓடிது, காலை எடுக்கணுன்ட்டாங்க, டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பாரு என் வயசு இத்தனை வயசு, அந்த ஐயா வயசு விறகு வெட்டி இருக்க, அந்த ஐயா வயசு 90 வயசு ஆகுது, என்னைய காலை வெட்டின பிறகு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, என்கிட்ட இருக்க மட்டும் இருந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு சாவம்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இயேசு என்னத்தை குணப்படுத்தினார், என்னத்தை பண்ணாருன்னு சொல்லிடுச்சு. எனக்கு டக்குன்னு எனக்கு என்ன அப்படி சொல்கிறாங்களேன்ட்டு, அம்மா இயேசுன்னா எங்கே போனீங்க அப்படின்னேன். நான் அங்கே தான் போய் மெழுகுத்தி ஏற்றி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அவங்க ரோமன் கத்தோலிக் அங்கே சொல்கிறாங்க. சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்தி இருக்குல்ல, அங்கே போய் பண்ணணுன்னு. இல்லைம்மா நீங்கள் ரைட்டு நீங்கள் பண்ணீங்க, ஏசு சாமியை வணங்குனீங்களா, ஏசு சாமிகிட்ட கேட்டிங்களான்றேன். இப்போ ஏசு சாமிகிட்ட கேட்டிங்களான்ன போதில் ஏசுன்னு அங்கே வச்சேன் அப்படின்னா, நீங்கள் ஏசு சாமி நீங்கள் நம்புங்க, அவர் உங்களுடைய அந்த காலுடைய வியாதியை குணப்படுத்துவார். சுகர் இருக்கான்னு கேட்டேன், சுகர் இல்லை.
வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. டெஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு இது எல்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ ஆண்டவர் எனக்கு அங்கனுக்குள்ளே பேசுகிறாரு, இது வந்து பில்லி சூனியம் அப்படிங்கிறாரு. பில்லி சூனியம் நிமித்தமாக வந்த பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவரால் தான் அதுக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தைரியமாக சொல்கிறேன், இதில் வந்து கண்டிப்பாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருங்கிறேன். அப்போ தான் ஒரு கம்பவுண்டர் அங்கே அந்த ஐயாட்டு வர்றாங்க. அந்த அம்மாவுடைய காலை க்ளீன் பண்ணி கையில் க்ளோஸ் மாட்டி க்ளீன் பண்ணி பாவிடோன் அயோடின் மருந்தெல்லாம் போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயின்மெண்ட்டு போட்டு திரும்பவும் சோப்புக்கு இப்போ எல்லாம் போட்டு கையை கழுவிட்டு அந்த அம்மாட்ட 300 400 வாங்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 நாளைக்கு ஒருக்க வந்து அவர் க்ளீன் பண்ணி இப்படி போட்டுட்டு போய்க்கிருக்கிறார். பாரியா, நாங்கள் வேலை பார்க்குற ஒரு நாளைக்கு 450 வெட்டுறான் பாவம் மனுஷன், விறகு வெட்டுற அப்படி என் காலுக்கு இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி 400 300 செலவழிக்க வேண்டியிருக்கியான்னு வருத்தப்படுது. ஏம்மா நீங்கள் ஏன் சுயத்துக்குங்க, கண்டிப்பாக அவர் குணப்படுத்துவாருங்கிறேன். அப்போ அவங்க மகா இருக்காங்க, பேத்தியாக இருக்காங்க, அவங்க மருமையாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு 8 பேர் இருந்தாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏசு குணப்படுத்துவார். நிறையா போயிட்டு வந்தாச்சுண்ணே, நீங்கள் வேறு என்ன போங்கண்ணேங்காங்க. சரி எல்லாம் வருவீங்களா, சார்ஜ் சொல்லுவீங்களா? இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நான் வந்து அங்கே ப்ரேயர் நடத்தினேன். கரெக்டாக வெள்ளிக்கிழமை நான் உபவாச சேவை நடத்தினேன், ப்ரேயர், அதாவது நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோம். நீங்கள் அங்கே வருவீங்களா அப்படின்றேன். அவங்க ஆண்டவர் குணப்படுத்த நான் போனது வந்து கரெக்டாக திங்கள் செவ்வாய் அந்த டைமில் போனேன். அப்போது உங்கள் ஆண்டவர் குணப்படுத்தினா நாங்கள் குடும்பமாக அவங்க சர்ச்சுக்கு வருவோம்யா, நீ இருக்கிற இடத்துல வந்து சொல்லுவோம்யா அப்படின்ச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன செய்வார், கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு குணப்படுத்துவார்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணெய் பாக்கெட் கொடுங்கண்ணே. அவங்க வீட்டில் இருந்த எண்ணெயவே கையில் 2 பேர் கையிலையும் ஊற்றிட்டோம். நல்லா வாங்கி வச்சுட்டு அபிஷேகத்தில் நிரம்பினோம் 2 பேர். நான் காலில் கொண்டு வச்சிட்டேன் கையை. என் வீட்டுக்காரம்மா ஒரு காலில், நான் ஒரு காலில் வச்சுட்டோம். வச்ச மறு நிமிஷம் அந்த அம்மா எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. அவன் க்ளோஸ் போட்டு சோப்பு போட்டு அத்தனை கழுவி எல்லாமே நமக்கு ஆண்டவர் சொன்னோன்னே உடனே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டோன். அது ஐயான்னுச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணுறாமா நினச்சிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் உள்ள எண்ணெயை 3 நாளும் நீங்கள் இந்த இதை மட்டும் ஏசு ரத்தம் ஜெயம் என்னை குணமாடுத்துங்கன்னு சொல்லி போட்டுகிட்டே வாங்க. 3ஆவது நாள் உங்களுக்கு குணமாயிரும், நீங்கள் அப்போ என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசமாக சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் கிளம்பி போயிட்டோம். உண்மையாகவே ஆண்டவர் குணப்படுத்தினாரா, என்ன நடந்ததுன்றது நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.